ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து இந்த மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கனா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் பேசிக் வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக அகைன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கேசி, அப்போ நமக்கு வந்து கேசிக்கு ஃபார்முலா என்னது, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா. உங்களுக்கு ஈக்குவேஷனும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, PCl3 அண்ட் குளோரின் கேஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ரியாக்டன்ட் சைடு வந்து PCl5 வந்து இருக்குது. அப்போ ப்ராடக்ட் கேசின்றது என்னது, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ PCl3 கான்சன்ட்ரேஷன், ஓகே, PCl3 கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்ன Cl2 கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை PCl5 கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ PCl5 கான்சன்ட்ரேஷன். அப்போ PCl3 ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.59 மோல்ஸ் ஆஃப் வந்து PCl3 இல்லையா. அப்போ 1.59 இன்ட்டு Cl2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுவும் 1.59 தான் கொடுத்துருக்காங்க. டிவைட் பை நமக்கு என்ன வருதுன்னா 1.41, PCl5 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.41 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து நியூமரேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 1.59 இன்ட்டு 1.59 வந்து பார்த்தீங்கன்னா 2.5281 டிவைட் பை நமக்கு என்ன வருதுன்னா 1.41 வந்து வருது, which is equal to divided by 1.41 which is equal to 1.79 so 1.7930 வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து கேசி வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான கேசி வேல்யூ நமக்கு வந்து இதுதான். இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிகேஷன் டிவிஷன் தான் கொஞ்சம் நமக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்கும். பட் ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இந்த மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் போகும்போது இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.